கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனைகளில் திரளானோர் பங்கேற்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இத்தாலி ரோம் நகரில் உள்ள மிருக காட்சி சாலையில் பராமரிக்கப்படும் விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு சிறப்பு உணவு மற்றும் பரிசுகள் வழங்கி மகிழ்விப்பு. வரிக்குதிரை, பெண் குயின், கடற்பசு மற்றும் பறவைகளுக்கு பெட்டிகளில் அடைக்கப்பட்ட தீனி வழங்கப்பட்டன. ஒடிசா மாநிலம் பூரி கடற்கரையில் 160 அடி நீளம் மற்றும் 100 அடி அகலத்தில் சாண்டா கிளாஸ் மணற் சிற்பம், 550 கிலோ சாக்லேட்டுகளை வைத்து பார்வையாளர்களை கவர்ந்து இழுத்த சிற்பி சுதர்சன் பட்நாயக். சென்னை பெசன்ட் நகர் உள்ளிட்ட தமிழகத்தில் உள்ள பல்வேறு தேவாலயங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி மின்னொளியில் ஜொலித்தன. தேவாலயங்களில் நள்ளிரவில் சிறப்பு பிரார்த்தனை களை கட்டியது. பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு இஸ்ரோவிற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் 31,000 கோடி ஒதுக்கீடு. 2040ஆம் ஆண்டில் இந்திய விண்வெளி வீரர் நிலவில் காலடி எடுத்து வைப்பார் என்றும் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் உறுதி. ஆசிட் மற்றும் பாலியல் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சிகிச்சை விவரங்களையும் வெளியிட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள், பரிசோதனை ஆய்வகங்கள் கடைபிடிக்க அறிவுறுத்தல். அமெரிக்காவின் ஹூஸ்டன் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை நிறுவிட தமிழ்நாடு அரசு இதுவரை ₹3,44,41,750 வழங்கியுள்ள நிலையில் அந்த இருக்கைக்கு கூடுதலாக மேலும் 1.5 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தகவல். தமிழ்மொழி இலக்கியம், பண்பாடு மற்றும் தமிழ்மொழி ஆராய்ச்சிக்காக கூடுதல் நிதி ஒதுக்கீடு என அறிவிப்பு. 2025ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டது தமிழக அரசு. போட்டி நடத்த விரும்புவோர் புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிப்பு. எம்ஜிஆரை பிரதமர் மோடியுடன் தான் ஒப்பிட்டதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என அண்ணாமலை கருத்து. பாரத ரத்னா விருது பெற்ற எம்ஜிஆரை குறுகிய வட்டத்திற்குள் ஏன் அடைத்து வைக்க வேண்டும் என்றும் கேள்வி. ஹிந்தி பேசினால், படித்தால் மட்டுமே தமிழகத்திற்கு கல்விக்கான நிதி வழங்குவோம் என கூறும் மத்திய அரசு, தமிழ் பேசும் மக்களிடம் ஜிஎஸ்டி வரி கேட்காமல் இருக்கலாமே என்று எம்பி ஜோதிமணி காட்டம். கல்வித்துறையையும் கற்காலத்திற்கு அழைத்து செல்லும் வகையில் பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு. ஹிந்தி படிச்சாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றது ஒரு அபத்தம். அப்ப நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குறப்ப நாங்க ஹிந்தி பேசாத மாநிலம் தானே, எங்களுக்கு ஹிந்தி தெரியாதானே, அப்ப எங்கள்கிட்ட ஜிஎஸ்டி வாங்காதீங்க. எதுக்கு எங்கள்கிட்ட வரி மட்டும் வாங்குறீங்க? வரி பேசுகிறப்ப உங்களுக்கு நாங்கள் ஹிந்தி பேசாத மாநிலம், நாங்கள் தமிழ் தான் பேசுகிறோம், எங்களுக்கு தமிழ் தான் எங்களுக்கு உயிர், எங்களுக்கு தமிழ் தான் உணர்வுன்னு இருக்கிற ஒரு மாநிலத்தில் நீங்கள் எங்களுக்கு நீங்கள் ஹிந்தி பேசினா தான் பணம் திருப்பி கொடுக்கணும். அந்த பணம் என்ன நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டாந்து கொடுக்கறது இல்லை பாஜக. நம்ம தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை தான் நம்ம திருப்பி கேட்குறோம். ஒரு கல்வித்தரத்தை மேம்படுத்தவே 5 மற்றும் 8ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் முறையை மத்திய அரசு ரத்து செய்தது. தேசிய சராசரியை விட தமிழக மாணவர்களின் கல்வித்திறன் குறைவாக உள்ளதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். புஷ்பா 2 முதல் காட்சி கூட்ட நெரிசலில் காயமடைந்து கோமாவுக்கு சென்ற சிறுவனுக்கு சுய நினைவு திரும்பி வருவதாக தகவல். தமது மகனுக்கு தெலுங்கானா அரசும் நடிகர் அல்லு அர்ஜுனும் உதவி வருவதாகவும் தந்தை பேட்டி. ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை பி.வி. சிந்துவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி கலந்து கொண்டு மணமக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார். நடிகர் அஜித் குமாரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார். இமாச்சல பிரதேசத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் பனிப்பொழிவு. குறைந்தபட்ச வெப்பநிலை -7 டிகிரியாக பதிவு. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வலுவிழக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தின் வடகடலோரம், தெற்கு ஆந்திர கடலோரம், மத்திய மேற்கு வங்கக்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று சூறாவளி காற்றின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்று மீனவர்களுக்கு எச்சரிக்கை.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.